எனக்காக நான் பணம் சம்பாதிச்சு நான் வீடு கட்டுறேன். இப்ப நான் என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைங்க இவங்களுக்கு ஆதரவா தான் நான் வீடு வாடகை விடுறதுக்காக நான் இல்லாத போது பாதுகாப்பு எல்லாத்தையும் கருதி தான் நான் வீடு வாடகை விட முடியும். அப்படின்னும் போது நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் என் வீடு நான் பணம் சம்பாதிச்சது என் தனிப்பட்ட உரிமை. அப்படின்னும் போது எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் நான் வைக்க முடியும். புரியுங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட ஒத்து போனவங்க தான் நாங்க வைக்க முடியும். என் சமுதாயத்தை சார்ந்தவங்களோ இல்ல எனக்கு எனக்கு நண்பர்களோ இல்ல என்னோட உணவு பழக்கத்துல உண்ணவங்களோ அவங்களுக்கு தான் வைக்க முடியும். இப்ப அப்படின்னும் போது அங்க உங்களை வைக்கணும் நீங்க கேக்குறது அதுவே தனி மனித எதிராளத்தோட தொடக்கத்துல ஐயா சொன்னாரு, எங்க சாதிக்காரனுக்கு மட்டும்தான் நான் வீடு தருவேன்னு. இதே நான் கேக்குறேன், அந்த ஐயாட்ட கேக்குறேன், உங்க வீட்டு சாக்கடை அடைக்கும் போது எங்க சாதிக்காரனை கூப்பிட்டுதான் நான் அந்த சாக்கடையை கிளீன் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு போய் ஒரு தலித்தை கூப்பிடுவீங்க. நான் இன்னும் ஓப்பனாவே சொல்றேன், பசு எல்லாம் புனிதம் புனிதம் சொல்றீங்களா, என்ன தாய்னு சொல்றீங்களா? ஒரு பசுமாடு செத்து போயிட்டா நீங்க ஒரு உயர்ந்த மரியாதையோட அதை அடக்கம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பெரும்பான்மைன்னு அவங்க சொல்றாங்க. இது என்ன பெரும்பான்மை எனக்கு புரியல. பெரும்பான்மைனா என்ன? இந்த உணவுன்றது இந்த சட்டம் போடுறது என்பது பெரும்பான்மை இந்தியர்களுக்காக போடவில்லை, மதத்துக்காக தான் போட்டது. அங்க பெரும்பான்மை இந்தியர்கள் அப்படின்ற எண்ணத்துல போடல. என் மத கருத்தை நான் உணவின் மூலமாக உள்ள கொண்டு வரன்றதான் அடிப்படை பேஸ் அப்படின்னு அதுதான் இங்க நம்ம சொல்ல வரோம். அப்படி இது ஒரு வன்மம் சார். இது மறுபடியும் சொல்றேன், இது மாதிரி உணவு கட்டுப்பாடு என்பது இந்திய இறையாண்மைக்கு இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இப்படி பன்முக இதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம். நீங்க ஆரம்பத்தில் சுட்டி காட்டியது கொண்டு பன்முக கலாச்சாரமும் பன்முக தன்மையும் கொண்டுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம். ஆக இதை நான் ஒற்றை கலாச்சாரமாக மாற்றுவது என்பதுதான் மதவாதம். எல்லாத்தையும் அழித்து விட்டு ஒரே கலாச்சாரம் ஒரே கடவுள் என்கிற வழி அதை நிறுவுவதற்காக தான் இந்த மாதிரியான தந்திரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இது எடுபடாது. என் நாடு என்பது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் வைணவர்களும் ஜெயினர்களும் இதுதான் இந்தியாவுடைய முகம். ஒற்றை மதமோ ஒற்றை முகமோ ஒற்றை கரியோ இங்க இல்ல ஒற்றை சைவமோ இங்க முகம் கிடையாது. அப்படி மாற்றவே முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஏன் சாமி முனியன் சார், எனக்கு சாராயம் ஆடு மாடு வெட்டுவோம் சார் என் சாமிக்கு. இது ஏன் சாமி சாப்பாடு? ஏன் சாமிக்கு எதுக்கு உங்க சாமி போய் தயிர் வடையும் பொங்கல் ஏன் சாமி சேர்க்கிறீங்க? அது உங்க சாமி. ஏன் சாமி என்று கெடா வெட்டி சுருட்டி வச்சு சாராயம் குடிக்கிறது என் பண்பாடு. ஏன்னா நடுகள் வழிபாட்டு முறை வந்தவன் நான் சொல்றேன், இது என் தமிழ் பண்பாடு, என் திராவிட பண்பாடு. என் திராவிட பண்பாடுக்கு தமிழ் பண்பாட்டுக்கு இந்த சட்டம் வந்துச்சுன்னா தூக்கி கடாச்சிடுவோம் சார். அது நடக்கும். இருக்கிறது பசுவுக்கும் எருமைக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே பால் தருது, ரெண்டுமே மனிதர் குடிக்கிறதுக்கு ஏத்ததுதான். இந்த கருப்பா இருக்கிறதுனால எருமைய கீழே வச்சிருக்கீங்க, வெள்ளையா இருக்கனால பசுவை மேல வச்சிருக்கீங்க. ஒரு மாட்டுல கூட வர்ணாசிரம கொள்கையை கடைபிடிக்கணுமா? மாட்டுல கூட சாதி பார்க்கணுமா? பன்றி கருப்பாக இருக்கிறதுனால தான் நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்களா? பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னா அவர்கள் சாப்பிடக்கூடாது, அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். யாரையும் போய் யாரு பிளேட்ல இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்ல கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பசு யாரு இந்தியாவில் இருக்கிற யார் தட்டிலும் பசு இருக்க கூடாது நீங்க சொல்றீங்க. ஒருவர் தட்டில் இருப்பதை நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறீர்கள்? இப்ப சுதந்திரம் தான் பேசுறாங்க. ஒரு தட்டுல இவர் இதுதான் சாப்பிடணும்னு சொன்னா அப்புறம் என்ன சார் சுதந்திரம்? அப்புறம் என்ன சார் நாகரிகம்? இது ஒரு காட்டு மிராண்டித்தனமா தெரியல. பன்னிக்கறி சாப்பிடுறவங்களுக்கு உங்க வீட்டுல வாடகைக்கு இடம் கொடுப்பீங்களா? தாராளமா கொடுப்பேன் சார். அப்புறம் ஏன் மசூதியில பன்னி காது விழுந்துடுச்சுன்னு நீங்க ஏன் கலவரம் பண்றீங்க? பன்னி உள்ள வந்துச்சுன்னு ஏன் கலவரம் இல்ல சார்? நீங்க ஐயா சொன்ன தரவை நீங்க அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு வழிபாட்டு தலமும் ஒரு வீடும் ஒண்ணு இல்ல. நான் காசு போட்டு வீடு கட்டியிருக்கேன். நான் இந்த குறிப்பிட்ட மதத்தை தான் உள்ள வைப்பேன், இந்த குறிப்பிட்ட ஜாதியை தான் உள்ள வைப்பேன், இது என்னுடைய தனிப்பட்ட உரிமைன்னு அவர் சொல்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு கதிர் பதிவு செஞ்சுட்டாரு. இப்ப அதைத்தான் அவர் மாறுபட்ட தொழில அவர் கேள்வியா கேட்கிறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க மசூதியையும் வீட்டையும் ஒரே தளத்துல வச்சு பாக்காதீங்க. அந்த வீட்டுல அவர் செய்வாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு அவர் செய்வார். உணவு பழக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. பல மதங்கள் கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உணவு கலாச்சாரம் இருக்கு. என்னுடைய விருப்பம் சார்ந்தது எது, என்னுடைய உடம்புக்கு எது தேவை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த உணவை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இந்த உணவை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அமைப்புகளோ கட்சிகளோ சில சமயங்களோ அரசோ நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டுல கட்டி காப்பாற்றப்பட்டு வரக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை கண்டிப்பாக குலைச்சிடும். இந்தியா இதுவரைக்கும் மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது. ஆனா எத்தனை ஆண்டு காலம் இதே நிலை நீடிக்கும் அப்படின்னு தெரியலன்னு உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. நீடிக்கிறதும் நீடிக்காமல் போவதும் நம்மளுடைய கையில மட்டுமில்ல, அரசோட கைகளிலும் இருக்கு. அடுத்த